friends, welcome to JHJC Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்ல இருக்க தம்பியோ தங்கச்சியோ அவங்கள பத்தி, நம்ம வீட்ல இருக்க பேரண்ட்ஸ் பத்தி, சோ மத்தவங்க கேக்குறாங்க உங்க வீட்ல என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்சவங்களோ இல்ல வேண்டப்பட்டவங்களோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்மளுக்கு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரொம்ப கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி பாலு பள்ளிக்கு போகிறான். என் தம்பி பாலு பள்ளிக்கு போகிறான். சோ தம்பியை பத்தி யாராவது கேக்குறாங்க, உன் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு கேக்குறாங்க. சோ என் தம்பி வந்து இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி பாத்துக்கோங்க, மை பிரதர். என் தம்பி மை பிரதர் பாலு. என் தம்பி பாலு அப்படின்றதுக்கு என்றதுக்கு மை, தம்பி அப்படின்றதுக்கு பிரதர், பாலுன்றதுக்கு பாலு அப்படியே சொல்லிட்டோம். பள்ளிக்கு போகிறான் அப்படின்றதுக்கு goes to school. goes to school. என் தம்பி பாலு பள்ளிக்கு போகிறான். ஏன் கோ சொல்லாம கோஸ் சொல்றோம்னா, பள்ளிக்கு போகிறான் அப்படின்னா போயிட்டு இருக்கான், கண்டினியூஸா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். சோ அந்த கண்டினியூஸ் வரும்போது நம்ம verb என்னவா சேர்க்கணும், present perfect tenseல, சாரி present continuous tenseல தான் அந்த verb இருக்கணும். ஓகேங்களா, goes நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேங்களா, goes to school. ஓகேங்களா. நெக்ஸ்ட், எனது தந்தை ஒரு பேங்கில் வேலை பார்க்கிறார். சாரி, இது வந்துட்டு present continuous tense கிடையாது, present tense தான். சோ present tenseக்கே வந்துட்டு my brother பாலு, அதாவது third person singular னு சொல்லுவோம். ஓகேங்களா, third person singular வந்துச்சுன்னா நம்ம goes னு சொல்லுவோம். present continuous tenseனா going னு நம்ம சொல்லிருப்போம். இது வந்து goesனா இப்ப போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கரண்ட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, பள்ளிக்கு போகிறான். ஓகேங்களா, அது வந்துட்டு goes அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கோன் ஏன் நம்ம யூஸ் பண்ணலன்னா, ஹீன்றத குறிக்குது. மை பிரதர்ன்றது அவன் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். ஓகேங்களா, சோ அவன், அவள், அது அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம கோஸ்ன்னு, அதாவது கூட எஸ் சேர்த்த மாதிரி வேர்ப் சேர்த்துக்கணும். ஓகேங்களா, சோ இது மாதிரி வேர்ப்லாம் எனக்கு சரியா புரியல, இது இன்னும் டீப்பா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய இன்னொரு சேனல் JHJC இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க ஏன் கோஸ் வந்துச்சு, இந்த இடத்துல எப்படி எஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எனது தந்தை ஒரு பேங்கில் வேலை பார்க்கிறார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது தந்தை மை ஃபாதர், எனது தந்தை மை ஃபாதர் ஒரு பேங்கில் வேலை பார்க்கிறார். அப்ப வேலை பார்க்கிறார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். works in a bank. பேங்கில் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, அந்த இல்லன்றதுக்கு தான் இன், ஒரு அப்படின்றதுக்கு a. ஓகேங்களா, a bank அப்படின்றதுக்கு பேங்க். பேங்கில் அப்படின்னா இல் அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, பேங்க்னு போடாம பேங்கில் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ இன் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓகேங்களா, அந்த இல் அப்படின்றதுக்கு இன் சேர்த்துக்கணும். பிளஸ் வந்துட்டு இந்த ஒரு அப்படின்றது தான் அப்படின்னு சேர்த்துக்கோம். ஏன்னா ஒருன்னு அர்த்தம். ஓகேங்களா, மை ஃபாதர் வாக்ஸ் இன் எ பேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட், என்னுடைய தாய் வீட்டை கவனித்துக் கொள்கிறார் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, மை மதர். என்னுடைய தாய் அப்படின்றதுக்கு மை மதர் வீட்டை கவனித்துக் கொள்கிறார், கவனிக்கிறாங்க அப்படின்றதுக்கு லுக்ஸ் ஆஃப்டர் தி, கவனித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றதுக்கு லுக்ஸ் ஆஃப்டர் தி ஹவுஸ். ஓகேங்களா, வீட்டை தானே கவனிக்கிறாங்க, அதனால லுக் ஆஃப்டர் தி ஹவுஸ், வீட்டை கவனித்துக் கொள்கிறார்கள். மை மதர் லுக்ஸ் ஆஃப்டர் தி ஹவுஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எங்கள் பள்ளிக்கூடம் அருகிலேயே உள்ளது. நான் போற ஸ்கூல் வந்து பக்கத்திலே இருக்கு, ரொம்ப கிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எங்கள் பள்ளிக்கூடம் அப்படின்றதுக்கு our school is nearby. Our school is nearby. ஓகேங்களா, ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு அப்படின்றதுக்கு our school is nearby. ஓகேங்களா. எங்கள் வீட்டில் 4 அறைகள் உள்ளன. சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are
4 rooms. There are 4 rooms. 4 அறைகள் உள்ளன அப்படின்னா there are 4 rooms. 4 அறைகள். In our house. எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. in our எங்கள் அப்படின்றதுக்கு ஆர், எங்களுடைய வீட்டில் அப்படின்றதுக்கு எங்கள் அப்படின்றதுக்கு ஆர் சொல்லியிருக்கோம். வீட்டில் இல்லுன்னு சொல்லி சேர்த்திருக்கோம்ல, சோ அதுக்கு இன் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? இன் ஹவுஸ். இன் ஆர் ஹவுஸ். எங்கள் வீட்டில் 4 அறைகள் உள்ளன அப்படின்றதுக்கு தான் தேர் ஆர் 4 ரூம்ஸ் இன் ஆர் ஹவுஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 சென்டென்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல கிராமர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த கிராமர்ல வந்துட்டு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த டவுட்ஸும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். என்னோட இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.